ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்மான்டெக். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அந்த மொபைல் ஃபோனுங்கிறது ஒரு அத்தியாவசிய தேவையாக தான் நமக்கு இருக்குது. அப்படிப்பட்ட அந்த அத்தியாவசிய தேவையான மொபைலில் போனால் நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சார்ஜ் செய்கிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். செல்ஃபோன் இன்றைய நாட்களில் மிகவும் அத்தியாவசியமானதானாலும், கையில் ஃபோன் இல்லைனா அப்படின்னா உலகமே நமக்கு நின்று விட்டது போல தான் தோணும். ஆனால் ஃபோன் விஷயத்தில் பலர் பல வகையான தவறுகளை செய்கிறாங்க. அவற்றில் முக்கியமானது சார்ஜ் பண்ணுறது. ஒரு நாளைக்கு எத்தனை முறை சார்ஜ் செய்ய வேணும், எத்தனை சதவீதம் சார்ஜ் செய்ய வேணும் அப்படின்னு பல பேருக்கு தெரியாது. ஃபோனை சார்ஜ் செய்யும்போது சில டிப்ஸ்களை கடைப்பிடித்தாலே நம்ம பேட்ரி பழுதடையாமல் செல்ஃபோனை நீண்ட நேரம் வேலை செய்யவும் அதன் நிலையும் நன்றாக இருக்கும். பேட்ரி லெவல் 0 ஆகி செல்ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகும் வரையில் பல பேர் ஃபோனை யூஸ் பண்ணுவாங்க. மற்றவர்கள் பேட்டரி 5% குறைவாக இருக்கும் வரையும் ஃபோனை யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அவ்வாறு செய்வது செஞ்சீங்க அப்படின்னா ஃபோனில் பேட்ரி சீக்கிரமாக பழுதடைஞ்சிருக்கும். ஒரு சிலர் 100% சற்று சார்ஜ் குறைஞ்சாலுமே உடனே சார்ஜஸ் போட்டுருவாங்க. ஃபோனை இந்த மாதிரி அடிக்கடி சார்ஜ் செஞ்சீங்க அப்படின்னா காலப்போக்கில் ஃபோனோட பேட்ரி கெட்டுவிடும். ஃபோனை எத்தனை முறை சார்ஜ் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செல்ஃபோனை பயன்படுத்தும் போது பேட்ரி லெவல் 20%க்கும் குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் உடனே சார்ஜ் செய்யணும். 20%க்கும் குறைவாக இருக்கும்போதே ஃபோனை பயன்படுத்துவது பேட்டரியில் அதிக அழுத்தத்தை ஏற்படுத்துறதுனால சார்ஜர் 20%க்கும் குறைவாக இருந்தால் உடனே நீங்கள் சார்ஜ் செய்யணும். செல்ஃபோன் பேட்டரியை 100% அல்லது 80 முதல் 90% வரை மட்டும்தான் சார்ஜ் செய்யப்படணும். 100% முழுமையாக சார்ஜ் செஞ்சிட்டிங்க அப்படின்னா சில நேரங்களில் பேட்ரி வெடிச்சிரு அபாயம் கூட இருக்கும். பல பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மொபைல் ஃபோனை சார்ஜ் போட்டு தூங்கிடுவாங்க. அதாவது நைட்டு போட்டு தூங்கிடுவாங்க. விடிய அது ஏறிக்கிட்டே இருக்கும். 100% ஏறினதுக்கப்புறம் அது திரும்பி சார்ஜ் ஏறாது, 100% நின்றும் அப்படின்னு சொல்லிட்டு சுவிட்ச் ஆன்லேயே இருக்கும். இதெல்லாம் அபாயகரமான ஒரு செயல். ஒரு சில பேட்டரிகள் 100% வரைக்கும் தான் அந்த ஹீட்டை தாங்கும். மற்றபடி அதிகமானால் ஒரு சமயம் மொபைல் வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நம்ம பாட்டுக்கு கவனக்குறையில் சார்ஜ் போட்டு நம்ம தூங்கிடுவோம். காலைல எழுந்திரிச்சு பார்த்தா 100% இருக்கும். ஆனால் ப்ளக் பாயிண்ட் ஆன்லேயே தான் இருக்கும். இதெல்லாம் ஒரு ரிஸ்க்கான விஷயம். பல தொழில்நுட்ப வல்லுநர்கள் செல்ஃபோனை சார்ஜ் செய்யும்போது 20லேருந்து 80% மட்டும் தான் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பேட்டரியை 20% டிஸ்சார்ஜ் ஆகும்போது அதை சார்ஜ் செய்யணும். 80 சார்ஜ் ஆகும்போது அதை நம்ம எடுத்துடணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இது ஒரு நார்மலான விஷயம், அதாவது கேர்ஃபுல்லான விஷயமாகவும் இருக்குது. இது நம்ம கடைபிடிச்சாங்க அப்படின்னாலும் மொபைல் ரொம்ப நாளைக்கு நமக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி அந்த பேட்ரி லெவலும் குறையாமல் நமக்கு ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறதுக்கும் இது யூஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.